கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷ விதமாய் திறவுகோல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திறவுகோல் நிகழ்ச்சியில் கடந்த நாட்களாக லேவியராகும் புத்தகத்தில் விசேஷ விதமாய் ஒரு அதிகாரத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 20ஆம் அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27, 28 வசனம் படிக்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு தெளிவு அந்த இடத்துல கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சனம் பார்க்குறவர்கள், குறி சொல்கிறவர்கள், ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்களை கொலை செஞ்சிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் கட்டளையாக கொடுக்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா எழுப்புனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்புனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இது வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கடந்த வாரம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்கே வந்தது சாமுவேல் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு விழுந்து போன தேவதூதன் தான் அப்படின்ற ஒரு மகத்துவமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் அடிப்படையில் நாம் புதிய ஏற்பாடுக்கு போகும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேக்ரவுண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷன் மரிச்சிட்டார்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த உலகத்துக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக வசன ஆதாரத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரம் படிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மலை மேலே போகிறாரு. அந்த இடத்துல எலியாவும் மோசேவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாதிரி சில வசனங்கள் இருக்கு. அப்போது வேதாகமத்தில் சில வசனங்கள் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கு. மரிச்ச மனுஷர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த உலகத்துக்கு வர முடியாதுன்னு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எலியாவா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், எப்படி பார்த்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் சகோதர சொன்னமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரக்கூடிய இந்த ஒரு சீரீஸில் இப்போது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நமக்கு முரண்பாடாக தோன்றுற மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய இந்த சம்பவம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த வசனங்களை வாசிச்சிடலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்படி இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அப்படின்றது தான் இந்த ஒரு சம்பவம் சொல்லி பார்க்கும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே மரித்த மோசேயும் எலியாவும் இங்கே மறுபடியுமாக நிற்பது போல இங்கே காணப்பட்ட விஷயம். இது எப்படி? ஏன்னா நம்ம கடந்த சில காணொலியில் நம்ம என்ன ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் கூப்பிடும் போது தான், அவரோட சத்தத்தை கேட்கும் போது தான் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுந்துப்பாங்க அப்படின்றத யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துலலாம் நம்ம படித்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல அவருடைய வருகைக்கு முன்பதாகவே இங்கே மோசேயும் எலியாவும் எழுந்திருப்பது போல இங்கே காணப்பட்ட இந்த விஷயம் அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு இந்த வசனம் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6 நாளைக்கு பின்பு அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதுல இருந்து 6 நாளைக்கு பின்பு அப்படின்றத நம்ம கவனிக்கும் போது இந்த சம்பவத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதாவது இந்த 6 நாளைக்கு பின்புன்னு சொன்னார் இல்லையா, இந்த 6 நாளைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 6 நாளைக்கு முன்பு போயிட்டு
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாருங்க, மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும்போது, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் பேசிட்டு இருக்கும்போது, இங்க நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் அவருடைய மகிமையுள்ள ராஜ்யத்துல திரும்பி வர்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களாம் சாக மாட்டாங்க சில பேர் அப்படின்றார். இப்ப இந்த வசனத்தை நல்லா நிதானிக்கும் போது, அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்த அந்த டைம்ல அதை கேட்டுட்டு இருந்தவங்கள யாராவது இன்னைக்கு உயிரோட இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா யாருமே இல்லை. அப்போ யாரோ ஒரு சில பேர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய அந்த காரியங்களை பார்த்துருக்கணும். ஆனா இன்னி வரைக்கும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலையே, இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல அது ஸ்தாபிக்கப்பட போகுது. அப்ப எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போதுதான் இந்த 6 நாளுக்கு பின்புன்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா பேசிட்டு கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ அதுதான் பதில். இந்த பதிலை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோசேயும் எலியாவும் குறித்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மோசேயும் எலியாவும் நிற்கிறவர்களாக சீஷர்களுக்கு காணப்பட்ட இந்த ஒரு காரியம் ஒரு தரிசனம், ஒரு விஷன் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அவர்கள் சொல்ல அர்த்தமாக உயிரோடு எழுந்துங்க வரல, அவங்க நிற்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவங்க யாருமே இயேசுவை தவிர வேறு யாருமே பார்க்கலன்றத வசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ல் 28ஆம் வசனத்தில் சொன்னதுக்கும் என்ன பதில் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது 3 பேரை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா மலைக்கு கொண்டு போயிட்டு மறுரூபமாகிறார். யார் யார் அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை கூட்டு போயிட்டு அவர் மலையில மறுரூபமாகிறார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மலை அப்படின்ற இந்த ஒரு காரியம் வேதாகமத்துல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ராஜ்யத்தை என்ன பண்ணுறதுன்னு அடையாளப்படுத்துது. இது ஒரு பொதுவான வார்த்தை. ஸோ எங்கெங்கெல்லாம் இது பயன்படுத்தப்படுதோ அது எந்த ராஜ்யத்தை சொல்லுதோ அது அந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். இப்போ இங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலையின் மேல போய் மறுரூபம் ஆகும்போது அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துல அவர் எந்த ஒரு தோற்றத்துல எந்த ஒரு மகிமையில இருப்பார்ன்றத மறுரூபமாகி தன்னுடைய சீஷர்களுக்கு, அதுவும் குறிப்பிட்ட ஒரு 3 பேருக்கு மட்டும் அவர் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். அதனால்தான் அவர் மறுரூபம் ஆகும்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஸோ இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசுவார். அப்போ இங்க நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரிப்பதில்லை அப்படின்ற ஒரு காரியம் எதை குறித்து சொன்னார்னா, இந்த நிற்கிறவர்கள் சிலர்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இந்த 3 பேர். யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்களை கூட்டி கொண்டு போய் தரிசனமாக ஒரு விஷனாக தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி ஒரு விஷன் காமிக்கிறாரு, தான் ராஜ்யத்துல எப்படி இருக்க போறன்ற அந்த ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு, ஒரு ரெவலேஷன் மாதிரி. நம்ம யோவான், அப்போஸ்தலர் யோவான் வெளிப்படுத்தல பார்க்குறாரு இல்லைங்களா சில காரியங்களை, அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட காரியங்களை பார்க்குறாங்க. ஆனா இங்க ஏன் எலியா, மோசே என்று குறிப்பிட்ட 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த எலியான்றது எலியாவை அடையாளப்படுத்தாது, மோசேன்றது மோசே அடையாளப்படுத்தாது. இது 2 வித வகுப்பாரை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பயுமே ஒரு நபரை நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்பேர் பண்ண முடியும். மோசேன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மோசே அவருடைய வேலை என்ன அப்படின்னா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவர், ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ அது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. ஏன்னா ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இந்த பூமியில வழிநடத்தக்கூடிய காரியங்களை கிறிஸ்துவனுடைய அந்த தலைமையில, சபையினுடைய தலைமையில கீழே இருந்து யார் செய்ய போறாங்க அப்படின்னா இந்த முற்பிதாக்கள் செய்ய போறாங்க. ஸோ அப்போ முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய அந்த காரியத்தை செய்யறதுனால
மோசேன்ற ஒரு அடையாளத்தை இங்கே என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பக்கத்தில் நிற்பதாக என்ன பண்ணுறாருன்னா காமிக்கிறார். அது மோசையை அடையாளப்படுத்தலை, அது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை என்ன பண்ணுறா குறிக்குது. இப்போ இந்த பக்கம் யார் இருக்கா அப்படின்னா எலியா இருக்கார். இப்போ எலியா யார் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தான் நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். இப்போ எலியாவினுடைய காரியங்களை கவனிக்கும் போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அங்கே கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம். ஸோ அங்கே எலியா தன்னுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக அவர் என்ன பண்ணாருன்னா தேவன் யாரு, மெய்யான தேவன் யார் அப்படின்றத ஜனங்களுக்கு மறுபடியுமாக ஞாபகப்படுத்தி ரிமைண்டர் பண்ணிட்டே என்ன பண்ணாருன்னா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த எலியா வகுப்பார் யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டைம்ல இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா எலியான்ற ஒருத்தர் வருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் பிரதர் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு பாருங்க, வசனம் படிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும்போது இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்னா சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனத்தை படித்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லிட்டரலாகவே எலியான்ற ஒருத்தர் தீர்க்கதரிசி மறுபடியும் வருவார்ன்றதை அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் லிட்டரலாக எலியாவை குறித்து வருவதை குறித்து அவங்க பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு கீழே வசனமே நம்ம படிக்கும்போது மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் யாரு எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஒரு ரெப்பன்டன்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றார். இருதயம் மாற்றுதலுக்கான ஒரு வேலையை எலியா செய்வாரு மறுபடியும் வந்து அப்படின்றார். அப்ப இதை எலியாவை டைரக்டா எதிர்பார்த்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எலியா ஆல்ரெடி வந்தாயிற்று அப்படின்றத இதே மத்திய 17ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அவர் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத படிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். மத்திய 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரர்கள் சொல்லுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஆனால் இங்கே நமக்கு முன்னாடி ஒரு கம்பேரிஷன் பார்த்தோம் இல்லையா, மோசே. ஸோ அந்த மோசே இல்லை, அது முற்பிதாக்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சொல்லும் போது எப்படி அதை கம்பேர் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் நமக்கு வந்திருக்கும். ஆனால் இங்கே எலியான்றது இது எலியா கிடையாது. அது வந்துட்டு யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறான்னா எலியாவை யோவான் ஸ்நானகனை கூப்பிட்டு பேசுறாரு. அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு, யோவான் ஸ்நானகன் என்ன வேலையை செய்தாரோ அதனால தான் அது எலியான்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணார்னா அடையாளப்படுத்துறாரு. ஸோ எலியாவின் ஆவிய உடையவர்களாக அங்கே யோவான் ஸ்நானகன் இருக்கார். என்னது அப்படி பண்ணார் அப்படின்னா அங்கே வந்த பரிசேயர் வேதப்பாரகர் இவர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அடையாளம் காமித்து நீங்கள் மனம் திரும்புங்கள். அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே இருதயத்தை திருப்பக்கூடிய ஒரு காரியம் அதே இங்கே தான் யோவான் ஸ்நானகன் பண்ணுறாரு. அதனால தான் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏலியான்னு சொல்கிறார். ஸோ இதே வேலைகளை இன்னைக்கு யாரெல்லாம் செய்கிறாங்களோ என்ன வேலை அப்படின்னா மெய்யான பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் அடையாளம் காமிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே எலியாவின் ஆவியை உடையவர்கள். அப்போ இந்த எலியா யார் அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா சபையாக அழைக்கப்பட்ட மனவாட்டியை என்ன பண்ணுறாருன்னா அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு மறுரூபமாக்கி ஒரு விஷயம் என்ன பண்ணார்னா காமிச்சார். அப்படி அவர் ராஜ்யத்தில் முக்கியமான பங்காக இருக்கக்கூடிய சபையை பற்றியும் முற்பிதாக்களை பற்றியும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அடையாளமாக மோசேயும் எலியாவும் அங்கே நிற்கிறவர்களாக என்ன பண்ணார்னா அவர்களுக்கு காண்பிச்சார். ஸோ அப்போது இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே எலியாவும் மோசேயும் மறுபடியும் செத்து போனதுலேருந்து எழுந்து வரல, இது ஒரு தரிசனம், ஒரு விஷன். அப்போ இந்த விஷனுக்கு அர்த்தம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ அது பார்த்தது போல் இந்த இடத்துல நடந்த சம்பவம் அது ஆக்சுவலி நடந்த ஒரு சம்பவம் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரிசனம் அப்படின்ற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஸோ இதை நம்ம இன்னும் வேதாகமத்தில் படிக்கும்பொழுது சில வசனங்கள் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வசனம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போ இந்த இடத்துல மோசே எலியா அப்படின்னு பார்க்கும்போது மோசே யாரு அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்தும். எலியான்றது யோவான் ஸ்நானகன்,
எலியாவுடைய வேலையை செய்கிற சபையாரை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு தெளிவும் நம்ம பெற்றுக்கணும். அப்போ வரப்போகிற நாட்களில் இதே போல் வேத ஆதாரத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைபிளில் இருக்கிற சம்பவத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த வசனத்தை நம்ம அப்படியே கான்டெக்ஸ்டே தெரியாமல் படிக்கும்பொழுது இந்த இடத்துல எலியாவும் மோசேவும் வந்த மாதிரியே நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தெளிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, யோபுல கூட படிக்கும்போது யோபு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும்பொழுது, மனுஷன் படுத்திருக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த இடத்துல வானங்கள் அப்படின்ற வார்த்தை எதை பத்தி பேசுறாருன்னா, நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல படிக்கும்பொழுது இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பார்க்கும்போது இந்த வானங்கள் ஒழிகிற வரையிலும் என்ன பண்றது இல்லைன்னா, மனுஷன் நித்திரை தெளிகிறதும் இல்லை, எழுந்துக்கிறதும் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் சகோதரர் சொல்லும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில தான் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியாதுன்னா உயிரோட இந்த உலகத்துக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு தெளிவை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற நாட்கள்ல இதே மாதிரி சில வசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஓமையை பத்தி படிக்கும்பொழுது, லாசர் ஐஸ்வர்யவான் அப்படின்ற ஒரு ஓமையில லாசர் பார்த்தீங்கன்னா பரலோகம் போன மாதிரியும், அந்த இடத்துல ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சில காரியங்கள் எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஸோ அதுக்குரிய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வரப்போற நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.